ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 2 அருள்வாக்குகள் 13 தொடக்கம் 17 வரை. இயேசுவின் திருத்தூதராக மத்தேயு அழைக்கப்பட்டதை இன்றைய நற்செய்தி பகுதி விளக்குகிறது. இவருடைய அழைப்பு கடவுள் பாவிகளிடத்தில் காட்டும் இரக்கத்தையும் அன்பையும் நினைவுபடுத்தி நாமும் மற்றவர்களிடம் அன்போடும் இரக்கத்தோடும் உறவு கொண்டு வாழ சவால் வைக்கிறது. இயேசு சுங்கவரி வசூலிக்கும் இடத்திற்கு சென்று மத்தேயு என்று நமக்கு தெரிந்த அல்பேயுவின் மகனாகிய லேவியை தன் திருத்தூதராக மாற அழைத்தார். வரி வசூலிப்பவர்கள் யூதர்களிடம் ரோமை அரசு விதித்த வரிக்கு மேல் அதிகமாக மக்களிடம் வரிப்பணத்தை பறித்து அதில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்ததால் யூத மக்களால் துரோகிகள் என்று வெறுக்கப்பட்டனர். பரிசேயர்களால் பாவிகளாக கருதப்பட்டனர். தெய்வீக அன்பும் அருளும் மத்தேயுவுக்கு தேவை என்பதை இயேசு காண்கிறார். எல்லோராலும் மத்தேயு வெறுக்கப்பட்டாலும் இயேசு தனது அன்புக்கும் இரக்கத்திற்கும் மன்னிப்புக்கும் தகுதியற்றவருக்கு அதை வழங்குகிறார். இயேசுவின் குரலுக்கு மத்தேயு உடனடியாக செவிசாய்க்கிறார். தனது லாபகரமான வேலையை கைவிடுகிறார். ஏனெனில் மத்தேயுவை பொறுத்தளவு கிறிஸ்துவை பின்பற்றினால் அவர் வாக்களித்த மீட்பை அடைய முடியும். அவருடைய தோழமையிலும் வழிகாட்டுதலிலும் மற்றும் பாதுகாப்பிலும் இருக்க முடியும் என்று உணர்ந்தார். இயேசு பாவிகளோடு உணவு உண்பதை இழிவாக பரிசேயர்கள் கருதினார்கள். தன்னுடைய புதிய அழைத்தலை கொண்டாட இயேசுவோடு விருந்துக்கு ஏற்பாடு செய்து தன் நண்பர்களையும் அதற்கு மத்தேயு அழைத்திருந்தார். ஒரு துரோகியின் வீட்டில் தங்களோடு சேர்க்கக்கூடாதவர்களோடு இயேசு சேர்ந்து உணவு உண்டதை பரிசேயர் இழிவாக அவமானமாக கருதினர். பரிசேயர்களுக்கு சடங்கு தூய்மை மற்றும் உணவு பந்தி போன்றவை முக்கியமான நடைமுறைகளாக இருந்தன. உங்கள் போதகர் ஏன் வரித்தண்டுவோரோடும் பாவிகளோடும் உணவருந்துகிறார் என்று இயேசுவின் சீடரை பார்த்து கேட்டனர். அவருடைய கேள்விக்கு இயேசு பதில் சொன்னபோது தன்னுடைய குணமளிக்கும் பணியை வலியுறுத்தி பதில் சொல்லுகிறார். மருத்துவர் நோயற்றவருக்கன்று நோயுற்றவருக்கே தேவை. பின்னர் தனது மனமாற்றத்தை பற்றி மத்தேயு தன்னுடைய நற்செய்தியில் குறிப்பிடும் போது ஓசேயா இறைவாக்கினரை மேற்கோள் காட்டி பரிசேயர்களுக்கு சவால் விடுத்தார். நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் அர்த்தத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள். இறுதியாக அதே சமயத்தில் மிக உறுதியாக இயேசு தனது நிலைப்பாட்டை சொல்லுகிறார். நீதிமான்களை அல்ல நான் பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் படிப்பினை என்ன? 1. இயேசு உன்னையும் என்னையும் ஒரு திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார். நமது திருமுழுக்கின் வழியாக நம் பாவங்களை மன்னித்து இறையாட்சியின் உறுப்பினர்களாக வாழ அழைப்பு விடுத்திருக்கிறார். 2. அதோடு நம்மை ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் வழியாகவும் திரு அவை வழியாகவும் சீடர்களாக வாழ அழைத்து கடவுளை பிரிந்து நம்மை குழப்பி தூர செல்ல வைக்கும் அனைத்திலிருந்தும் விடுபட்டு தன்னிடம் திரும்பி வர அழைக்கிறார். 3. இயேசு மத்தேயுவுக்கும் நமக்கும் செய்தது போல சமூகத்தில் கேட்பாடற்று கிடப்பவர்களையும் தேவையற்றவர்கள் என்று இந்த சமூகம் ஒதுக்குபவர்களையும் கடவுளின் அன்பு, இரக்கம், கரிசனை இவை அனைத்தும் அவர்களையும் சென்று அடைய வேண்டும். நாம் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். ஆமேன்.